அனைவருக்கும் வணக்கம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பற்றி நம்ம எல்லாருமே பேசியிருப்போம். இங்கே ஒருத்தர் ஒரு புழுகு மூட்டையை அவுத்து விடுறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. முழுக்க முழுக்க இது எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் பயன்படக்கூடிய மாவட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த 3 மாவட்டங்கள் பயனடையுது. 1972 பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக கையில் எடுக்கிறாங்க. அதற்கடுத்து ஆட்சி மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. 2014 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக எடுக்கிறாங்க. அப்போது நிதியமைச்சராக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லிவிட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொல்கிறாங்க. 2014 அந்த பட்ஜெட்டில் அந்த நிதிநிலை அறிக்கையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்குன்னு சொல்லி ஒரு 3.25 கோடி ரூபா நிதி ஒதுக்குறாங்க. அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லி அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்கிறார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி ஒரு விபத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்துடுறார். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பலை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தான் இங்கே எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து மக்கள் அனுப்புனாங்க. 2வது முறையாக அதிமுகங்கிற பேர் இயக்கத்தை ஆட்சி கட்டில் அமர்த்தினாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கே பிள்ளையார் சொல்லி போட்டதை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அடிக்கல் நாட்டினதுனால எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டம் கிடையாது. இந்த திட்டத்துக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்குன்னு ஒரு 3.25 கோடி ரூபா நிதி ஒதுக்குனது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில். இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1910 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டம் நிறைவடைந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அவர் கேபி முனுசாமி சொல்கிறாரு, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது முழுக்க எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்காகத்தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்துனாங்களோ, அதனால தான் அம்மா படமும் எம்ஜிஆர் படமும் இல்லாமல் போஸ்டர்லாம் அடித்தாங்களா? இது நமக்கு ஒன்றுமே புரியலையே. இது என்ன ஒரு உருட்டுன்னு நமக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ கழகத்தை உருவாக்கின புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் விசுவாசமாக இல்லை, கழகத்தை கட்டி காத்த அம்மா அவர்களுக்கும் விசுவாசமாக இல்லை. இப்படி எதுக்குமே விசுவாசம் இல்லாத ஒரு கேபி முனுசாமி யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? எம்ஜிஆர் தேவையில்லை, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேவையில்லை அப்படின்னா இங்கே 2026 நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் சொல்லுவாங்களே, எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அப்போ திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி தான் இதை உருவாக்குனாரா? இப்போ எடப்பாடி பழனிசாமியை காக்கா பிடிக்கிறதுக்காக இப்படி பேசுகிறாரா? இல்லை நம்ம மூத்த தலைவர்களை அவமதித்தோம்னா யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க, எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க, நம்ம மாட்டில் கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி பேசுகிறாரா அப்படின்னு தெரியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. தன்னிச்சையாக முளைச்சி வந்தது கிடையாது. அவங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கண் பார்வை பட்டதுனால தான் நீங்கள் எம்எல்ஏக்கள், நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க, நீங்கள் கவுன்சிலராக இருக்கீங்க, நீங்கள் சேர்மனாக இருக்கீங்க. இல்லைன்னா இருக்கவே முடியாதுல்ல. அப்போ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை தான் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தேன், தான் தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றினேன், என்னுடைய போட்டோ மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிற நிலைமைக்கு இன்றைக்கி அதிமுகனுடைய நிலைமை இருக்குது. அப்படின்னா ஒரு சர்வாதிகாரியின் கையில் இன்றைக்கி அதிமுக சிக்கியிருக்குன்னு தானே அர்த்தம். கழகத்தினுடைய நிறுவனரையும் கட்டி காத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் அவமதிக்கிறாங்கன்னா இதுக்கு எல்லாம் யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி தான் முழுக்க காரணம். அன்னைக்கு பாராட்டு விழாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா படமும் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனைகள் வந்திருக்காரு. கேபி முனுசாமி மாதிரி ஆட்கள்லாம் இதை மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, அவரே காசை கொடுத்து ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி டேய் நான் பக்கத்தில் இருந்துக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் நிறைய கூவுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் போல். அந்த மாதிரி கதை தான் இங்கே நடக்குது. கேபி முனுசாமி அவர்கள் இந்த மாதிரி அது சொல்கிறது மிக கண்டிக்கத்தக்கது. இதை செங்கோட்டையன் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஏன்னா செங்கோட்டையன் அம்மா படமும் எம்ஜிஆர் படமும் போடலன்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி நடந்த பாராட்டு விழாவை புறக்கணிச்சுக்காரு. இன்னைக்கு கேபி முனுசாமி இந்த மாதிரி பேசுனதுக்கு செங்கோட்டையனுடைய ரியாக்ஷன் இன்னும் தெரியல. அவர் இதை பற்றி எதுவும் பதில் சொல்லுவாரா அப்படிங்கிறதான் நாங்கள் எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் அதை காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.